5 hours 20 to 80 குள்ள சார். ஓகே. போர்ட்டபிள் ஓகே. வால் மவுண்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இது டிஃப்ரெண்ட். எல்லாமே சேம் தான். சார்ஜிங் டைம் மட்டும் 2.5 ஹவர்ல கவர் ஆகும் சார். பாதி. ஆமாம், அது 5 hours, இது 2.5. மோஸ்ட்லி போட்டிங்கன்னா 2 hours. இது இல்லாமல் பெட்ரோல் பங்க்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த போர்ட்டபிள்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கார் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா கார் சார்ஜ் பண்ணுங்க. ஓகே. அது வந்து போர்ட்டபிள் தனியாக விற்கிறாங்க. ஆமாம். இப்போதைக்கு டிஸ்பிளே மட்டும் வந்திருக்கு, சேல் வரல. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்களேன். அது எப்படி இப்போ இந்த சார்ஜ் கேரி பண்ணுறாங்க இருக்கு. ஓகே. கேரி பண்ணிக்கிட்டீங்கன்னா டிக்கில கூட வச்சு ஓகே. அந்த போர்ட்டபிள் தனியாக வாங்கிட்டீங்கன்னா இந்த சார்ஜர் வந்து வண்டியில் கனெக்ட் பண்ணுறீங்க. இது வந்து அந்த கார் போர்ட்டபிள் இருக்குங்களா, போர்ட்டபிளில் 3 பின் ஃப்ளக் வருது. ஓகே. அந்த ஃப்ளக்கில் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா காரோட சார்ஜிங் ஸ்டேஷனில் போயிட்டு ஃப்ளக் பண்ணுறாங்க. ஓகே. அது பை பண்ணிக்கணும், இது கேரி பண்ணிக்கணும். ஓகே. அப்படி பண்ணோன்னா இப்போ காருக்கு வந்து பெரிய பேட்டரிக்கே ஒரு பர்டிகுலர் டைமில் சார்ஜ் ஆகும். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அதில் சார்ஜ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுமா? அப்படிலாம் இல்லை. இது என்ன சார்ஜ் ஆகுமா? இல்லை, அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ ஸ்பீடுக்கு ஏறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்பீட் வராது. நார்மலாக இந்த சார்ஜருக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஓகே. ஆனால் டேரெக்டாக நம்ம அந்த எடுத்து போடுற மாதிரி இந்த இதில் இருக்காது. அதுக்கு ஆப்ஷனே இல்லாதப்போ நம்ம ஆப்ஷன் கிரியேட் பண்ணணும். இந்த சார்ஜர் ஏறுறது. ஓகே. நார்மலாக வீட்டில் போடுறது ஒரு ஹெவி பவரை இது வந்து வோல்டேஜ் கம்மி பண்ணி தான் கொடுக்கணும். ஒன்றும் ஆகாது. நார்மலாக வீட்டில் போடுறது அப்படியே போடுவோம். வீட்டில் புக்கிங் டைமில் கூப்பிடுறீங்களா ஃபோன் பண்ணி? ஓகே, தேங்க்யூ. ஒருத்தர் நாங்கள் ஈஸியாரில் எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தாரு. அவர் எங்கே இருக்காருங்க? சுரேந்திரனா? அப்போ அவர் தான் சுரேந்திரங்க. சரி சும்மா பார்க்கலாம் தான். ஈஸியாரில் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். அந்த வண்டி தான் புக் பண்ணேன். நான் அந்த பெரிய வண்டி ட்ரைவ் பண்ணேன். அது எனக்கு பெருசாக வெயிட் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த வண்டி தான் புக் பண்ணேன்.